Hey guys, welcome back to our channel. கிட்டத்தட்ட நம்ம வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் மேலே ஆக போகுது. சரி என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஒர்க் வந்துச்சு. சரி ஓகே, அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இதெல்லாம் ரொம்ப இன்டீரியராக போகிற மாதிரி இருக்கும். மெயின் ரோடே டச் பண்ணாமல் நம்ம எல்லாமே ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். சரி அதே ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் எப்படியும் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேருந்து கூடுவாஞ்சேரி போயிட்டு கூடுவாஞ்சேரியிலேருந்து படப்பை போகணும். சரி அதை அப்படியே ஒரு vlog மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சரி வாங்க நீங்களும் அப்படியே என் கூடவே ட்ராவல் பண்ணலாம், பார்க்கலாம் எப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து நம்ம கூடுவாஞ்சேரி போயிட்டு புருஷோத்தம்மனை பிக் பண்ணிவிட்டு போகணும். அவர்கிட்ட தான் டூல்ஸ் பேக் இருக்குது. அவர்கிட்டேருந்து டூல்ஸ் பேக் வாங்கிக்கிட்டோ இல்லை அவர் வந்தாலும் அவரையும் கூட்டிகிட்டு அப்படியே அந்த ஒர்க்குக்கு கிளம்ப வேண்டியது தான். ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆக போகுது நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு. இப்போ சரி ஸ்டாப் பண்ணி லாஸ்ட்டாக வீடியோ எடுத்து சரி ஓகே இன்றைக்கி எப்படியும் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம எப்போதும் போல் மெயின் ரோட்லேயே போகல, உள்ளே பூந்து இந்த ஊருக்குள்ளே எல்லாம் போக போகிறோம். அதனால் சரி ஓகே இது ஒரு புதுசாக நமக்கு புதுசாக இருக்கும், ப்ளஸ் வீடியோவிலையும் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே அப்படியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பார்ப்போம். நம்ம ஒர்க்கில் இருந்தப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் காலையில் ஒரு 8-9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா திரும்பி நைட்டு ஒரு 7-8 மணி வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டே தான் இருப்போம். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. எங்கேயாவது லாங் ட்ராவல் பண்ணோன்னா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா வண்டி ஓட்டுறோம், அப்படி இல்லைன்னா வண்டி ஓட்டுறதே இல்லை. அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டு 2 விஷயம், ஒன்று ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாமல் வண்டியை எடுத்து ஓட்டி வண்டியை கண்டம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம். ஏன்னா இதை வச்சு தான் லடாக் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். வண்டியை ஓட்டி வண்டி அதிக அளவில் தேய்மானம் ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம லாங் ட்ராவல் ஓட்டும்போது நிறைய செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சரி ஓகே வண்டியை மேக்ஸிமம் எவ்வளவு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. இந்த லோக்கலில் சின்ன வேலைக்காகலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. பைக்கை ஓரம் கட்டு நம்மகிட்ட இன்னொரு வண்டி இருக்குது, டியோ இருக்குது, அதனால் அதை தான் யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி. இதை இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது இல்லை வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த வண்டியை எடுக்கிறது. ஓகே பார்ப்போம். பாருங்க 1 2 3 4 வீடுமே கட்டி அப்படியே விட்டுட்டாங்க. ஐ திங்க் இதில் மட்டும்தான் ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் ஆள் இல்லை, சும்மா பூட்டி தான் வச்சுருக்காங்க. அவன் வீடு இல்லாமல் இருக்கான். வீட்டை எல்லாம் கட்டிங்க பாருங்கள், அவன் வீட்டை கட்டி அப்படியே சும்மா எனக்கு போட்டு போயிட்டானுங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூபி பக்கத்தில் நம்ம வண்டலூர் டு படப்பை ரோட்டில் கட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரூபி பக்கத்துலேயே போகும். இது ஆதனூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. இடம் செம்மையாக இருக்கும். இப்போ தான் இந்த ஏரியா டெவலப் ஆகிட்டு வருது. இந்த ஷாப்பெல்லாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே லாஸ்ட்டில் ஒரு ஸ்கூல் தெரியுது பாருங்கள், அந்த ஸ்கூல் இருக்குது. அதனால் இந்த ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் இந்த இதுவே செம்மையாக இதாகிடுச்சு, டெவலப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய அப்பார்ட்மெண்ட்டு இருக்கும். இப்போ தான் கட்டினாங்க. சிங்கிள் பெட்ரூம் 16 lakhsக்கு நம்ம போட்டாங்க. அப்போ செம்ம ஃபார்மில் இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் சடனாக 23 lakhsக்கு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஃப்ளாட்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. சென்னையின் மிக அருகாமையில்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அதில் இதுவும் ஒரு ஏரியா. மழை பெஞ்சாலே நல்லா ரோடு ஹைட்டுக்கு தண்ணி நிற்கிற அளவுக்கு உள்ள ஏரியா தான். ஒன்றும் பெருசாக தண்ணி நிற்காது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடில் எவ்வளோ பள்ளம் இருக்குன்னு. ஏன்னா ஃபுல்லாக வயல்வெளி, அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும். அக்வா கம்பெனி, வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனி, இங்கே நிறைய வாட்ரு கம்பெனி, ரியல் எஸ்டேட்டு, இதுதான் பெருசாக இந்த ஏரியாவில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரியும், எங்கே பார்த்தாலும் வெறும் கொடி கம்பமாக கலர் கலராக நட்டு வச்சுருப்பாங்க ரியல் எஸ்டேட்டு. இப்போ தான் ஒரு 1.5 years முன்னாடி கட்ட ஆரம்பித்தாங்க காசா கிராண்ட் எம்ஐஆர். சடனாக பிக்கப் ஆச்சு. இது சர்ன்னு சேல் ஆகிடுச்சா. இந்த ஃப்ளாட்டு கட்டினாங்களா, அதுக்கப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லாக வயலாக தான் கிடந்துச்சு, எம்டியாக கிடந்துச்சு. டக்குன்னு அங்கே எங்கே இந்த மாதிரி கலர் கொடி நட ஆரம்பிச்சிட்டாங்க. ரியல் எஸ்டேட் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஏரியாவும் நல்லா டெவலப் பண்ணி விட்டாங்க.
மரம் இருக்குது பாருங்க, செம்ம ரொம்ப பழமையான மரம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 15 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். முதியோர் இல்லம் இன்னும் கிளம்புற விவசாயம் பண்ணுறாங்க, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம். இந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பக்கம் விவசாயம். ஆச்சரியமாக இருக்குல்ல. ஒரு குளம், அங்கே ஒரு அரச ஆலமரம். அது ஆதனூர் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். போச்சுன்னா ஊரை பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணுறதுக்கு, அந்த பிரிட்ஜுக்கிட்ட போகும். அந்த ஊரப்பாக்கம் பிரிட்ஜு ப்ராப்ளம்னாலும் சரி, அந்த ரயில்வே ட்ராக்கில் கூடுவாஞ்சேரி வரைக்கும் ஏதாவது சப்வே ரயில்வே பிரிட்ஜு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த வழியாக தான் வந்தாகணும். இப்படி வந்து இப்போ வண்டலூர் வந்து படப்பை ரோடு பிடிச்சி அந்த ரூபி பில்டிங் பக்கத்தில் லெஃப்ட் எடுத்து இப்படி தான் உள்ளே வந்தாகணும் இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு. மேஜர் ரூட்டுனா இது தான். இதை விட்டால் அடுத்து எனக்கு தெரிஞ்சு காட்டாங்குளத்தூரில் எஸ்ஆர்எம்க்கு முன்னாடி ஒன்று இருக்குல்ல, அங்கே தான் ரைட் எடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. இந்த ஏரியாவுக்குள்ளலாம் வரணும். அந்த 2-3 இடமும் அந்த சப்வே, அதை விட்டால் அந்த 2 பிரிட்ஜு ஏதாவது ப்ராப்ளம்னா இப்படி தான் வந்தாகணும். ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த ஊரப்பாக்கம் பிரிட்ஜுக்கிட்ட போயிடலாம். நிறைய இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், ஒரு குளத்துக்கு நடுவில் ஒரு இது வச்சுருக்காங்க. சாமியுமே ஒன்றும் இல்லை, வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருக்காங்க. தூய அந்த நூற்றாண்டு ஆலயம் ஆதனூர். இவ்வளோ நேரம் பார்த்தோமா ஊர் மாதிரி இருந்துச்சுங்களா, இது அப்படியே உல்ட்டாவாகிடும் பாருங்கள். இந்த பக்கம் இது வந்து அந்த ஏரிங்க, என்ன ஏரினா ஆதனூர் ஏரி. இதில் பாதி இந்த பக்கம் ஆதனூர், அந்த பக்கம் வந்து கூடுவாஞ்சேரி. இது ஃபுல்லாக ஊரப்பாக்கம் தான். அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த பக்கம் வந்து அப்படியே வில்லேஜ் மாதிரியே ஒரு ஸ்டைலில் இருந்துச்சா, இந்த பக்கம் அப்படியே சிட்டி ஸ்டைலு, ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸு, ஃப்ளாட்ஸு. அதுதான் இந்த லெஃப்ட்டில் அந்த அரச மரம் இருக்குல்ல, அந்த லெஃப்ட்டில் இருக்கும் பாரு, அதுதான் சாய்பாபா கோவில். செம்ம ஃபேமஸ் இந்த ஏரியாவில். இதுதான் ஷீரடி சாய்பாபா ஆலயம். இப்போல்லாம் இந்த மழை வந்ததுக்கப்புறம் தூர் வரனாங்க, மறுபடியும் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ரோட்டுக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செங்கல் அடிக்கிறது வரைக்கும் இருக்குது, ஆனால் ரோடு போடாமல் தான் இருக்காங்க. ரோட்டை போட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும், இன்னும் ரோடு போடாமல் இருக்காங்க. அவ்வளோ இது. இப்போ ஆப்போசிட்டில் இந்த கார் போகிறதுக்கு முன்னாடி பாருங்களேன், ஆப்போசிட்டில் வேறு ஒரு கார் வந்துச்சுன்னா அந்த காரை ஓரம் கட்டி லெஃப்ட்டில் ஓரம் கட்டிட்டு தான் போகணும். கண்ணில் என்ன மாடம்பாக்கம் தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தாச்சு, நீலமங்கலம் உள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், செம்மையாக இருக்கும் ஏரியா. ஆனால் ரோடு தான் கன்றாவியாக இருக்கும், ஆனால் ஏரியா சூப்பராக இருக்கும். இப்போ தான் இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக ஃப்ளாட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு வழி படப்பை போகிறதுக்கு. கூடாஞ்சேரியிலேருந்து படப்பை போகணுன்னா இந்த ரூட்டில் தான் உள்ளே போகணும். ஆதனூர் சர்ச்சுட்டு போயிடும். கண்ணுக்கு எட்டின தூரத்தில் அங்கேக்கு அங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள். அந்த லாஸ்ட்டில் ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு. இதுக்கப்புறம் தான் செம்மையாக இருக்க போகுது பாருங்கள். நல்ல வயல்வெளிக்குள்ளே ஒரு வீடு. அந்த ரோடை மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த ஏரியா. வயல்வெளிக்குள்ளே இங்கே இருக்குது பாருங்கள் வீடெல்லாம். மோஸ்ட்லி இங்கெல்லாம் விவசாயம் பண்ணிவிட்டு வீடு பக்கத்துலேயே இருக்குது. பச்சை கிளி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், எவ்வளோ பெரிய பில்டிங். மேரேஜ் மஹாலா ஏரியானா செம்மையாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. தூரல் வேறு போட ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்போம்.
நமக்கு ஆதனூர் ஷார்ட் ரோடு அந்த ரூபி பக்கத்தில் உள்ளே எடுத்து வந்தோமோ அதே மாதிரி இந்த கம்பெனிஸ் இங்கே இந்த ரோடு ஒட்டி இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் கம்பெனிஸ் தாங்க. பாரு, இது ஒரு கம்பெனி கட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் இருக்கிறதும் ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த ரோட்டுக்கு வரணும் அப்படின்னா, இந்த கம்பெனிஸ் இதுக்கெல்லாம் வரணும்னா இதுதான் மெயின் ரோடு. இதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு அங்கே எங்கே சின்ன சின்ன ஊர், நிறைய ஊர் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா படப்பையில் லெஃப்ட் எடுத்தோன்னா ஒரகடம், பாலாஜாபாத், காஞ்சிபுரம். ஒரே ஒரு வீடு சென்டராக எங்கே இருக்குது பாருங்க. செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஏரியாலாம் போகணுன்னு நினச்சேன். இதே மாதிரி வந்து திருப்பூரூர் ரோடு ஒன்று இருக்கும், சூப்பராக இருக்கும். கூடுவாஞ்சேரிலேருந்து லெஃப்ட் எடுத்து போனோன்னா திருப்பூரூர்னு ஒரு ரோடு போகும். நேராக கரெக்டாக அந்த முருகன் கோயிலுக்கிட்ட போய் நிற்கும். அந்த ரோடும் இதே மாதிரி தான் இருக்கும். இதை விட இன்னும் அதுவும் சூப்பராக இருக்கும். 2 பக்கம் ஃபுல்லாக மரம், விவசாயம், நடுவில் அங்கே எங்கே கம்பெனிஸு அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது ஒரு நாள் போகலாம், அந்த ரோடும் போய் பார்க்கலாம். அது ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்கழுக்குன்றம் ரோடு, செங்கல்பட்டுலேருந்து திருக்கழுக்குன்றம் போகிறோம்ல, அந்த ரோடும் அப்படி தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது சுற்றி 2 பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான். காட்டுக்கு நடுவில் போவோம். அங்கனைக்கு எங்கன்னா ஒரு சின்ன சின்ன வீடுங்க இருக்கும், அவ்வளோதான். வீடுங்களில் ஊருங்க சின்ன சின்னதாக. அதுவும் அந்த சந்துக்குள்ளே காட்டுக்குள்ளே போய் போகிற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு நாள் அந்த ரோடும் போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.